ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஒரு சரியான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்எஸ்ஜி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. செம்ம மேட்ச், நல்லா சூப்பராக போச்சு மேட்ச். எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு சூப்பரான மேட்ச் தான் நினைக்கிறேன். நிறையா மேட்சஸ் நடந்துச்சு. இப்போ சென்னை மும்பை கொஞ்சம் க்ளோஸாக போனாலுமே அது கிட்டத்தட்ட அது ஒன் சைடட் மேட்ச் தான். மற்றபடி எஸ்ஆர்ஹெச் மேட்சாக இருக்கட்டும், கேகேஆர் மேட்சாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒன் சைடட் மேட்சாக தான் போச்சு. ஸோ ரொம்ப ஒரு க்ளோஸ் கேமாக இன்னைக்கு போயிருக்கு டெல்லி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சு. அதில் டெல்லியோட ஒரு நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு, இருந்தாலுமே ஒரு 2-3 பேர் அடித்து அதை இப்படி வின் பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதில் நிறையா லக்ஸ், நிறையா தப்புகள் ஃப்ரம் எல்எஸ்ஜி சைடும் இருந்துச்சு. எல்எஸ்ஜியில் மெயினாக என்னென்னா, எல்எஸ்ஜியோட பிளேயிங் லெவனில் எக்கச்சக்க ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஆட்கள்லாம். நான் ஷர்துல் தாக்கூர் மயங்க் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துருந்தேன்னு நினச்சேன். ஆனால் பட் ஷர்துல் தாக்கூர் மொசின் கானுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கான் போல. மொசின் கான் இல்லாத பெரிய ஒரு இழப்பு ஃபார் எல்எஸ்ஜி. ஸோ மொசின் கானுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் வந்திருந்தார். அதே மாதிரி ஆவேஷ் கானும் ஆடலை. ஆவேஷ் கானும் இன்ஜுரி, ஆகாஷ் தீப்பும் இன்ஜுரி. ஸோ எல்எஸ்ஜி கேம்பில் ஒரு மினி ஹாஸ்பிட்டலே கட்டலாம் போல, அந்தளவுக்கு இன்ஜுரிஸ் இருக்குது. இருந்தாலும் அவங்க எப்படியோ ஒரு உருட்டி பரட்டி பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங் அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வச்சு ஆட்டாங்க. ஸோ ஓகே, அது எப்படியோ அவங்க பவுலிங் லைனப் அதுக்காக இது ஒரு காரணமாக சொல்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்த ரிசோர்ஸஸே அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு இவங்களோட பிளேயிங் லெவலில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, கேஎல் ராகுல் நம்ம நினச்ச மாதிரில நிறையா நான் நினச்ச மாதிரில அந்த நியூஸஸ்லாம் வந்த மாதிரியே கேஎல் ராகுல் ஆடல. கேஎல் ராகுலுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதனால் அவர் ஆடல. மற்ற வேறு என்ன பிளேயிங் லெவலில் மெயினான ஒரு சர்ப்ரைஸ்னால், நட்ராஜன் இல்லாத எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு டெல்லியோட இதில். ஏன்னா நிறைய அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நட்டு எடுக்கல அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மேபி அவங்க முகேஷ் குமார் அவங்களுக்கு ஒரு சீசனல் பெர்ஃபார்மர் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாங்களான்னு தெரில. பட் கண்டிப்பாக நட்ராஜன் எடுத்துக்கணும். அன்லஸ் அன்டில் அவருக்கு எதுவும் இன்ஜுரியோ இல்லை, காய்ச்சல், தலைவலி அதெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நட்ராஜன் தான் ஆடி இருக்கணும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அக்ஷர் பட்டேலுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன்சி ஸ்டின்ட்டு. அந்த பக்கம் எல்எஸ்ஜியில் ஃபஸ்ட்டு கேப்டன்சி ஃபார் ரிஷப் பண்ட். ஃபஸ்ட் மேட்சஸ் ஃபார் ரிஷப் பண்ட். 27 கோடி ரூபாய் ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்திருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு. 27 கோடி ரூபா வாங்கியிருக்கோம். அந்த ஆள் 10 கோடி வாங்கினோடனே அந்த கிழிச்சா நம்மளாம் இப்போ அடிக்கெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருவானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான தலைவன். ஆனால் இன்னைக்கு தலைவன் பண்ண பல மிஸ்டேக்குகளால் தான் கண்டிப்பாக எல்எஸ்ஜி தோத்துச்சு. ஃப்ரம் கேப்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் ஹிஸ் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, கீப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இன்னைக்கு அது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு பண்டோட மிஸ்டேக்னால தான் என்னை பொறுத்தவரை எல்எஸ்ஜி தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மெயினாக 2 பேட்டர்ஸை பற்றி பேசி ஆகணும் டெல்லியில். விப்ரஜ்னிங்கமும் அசுதோஷ் சர்மா ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. அவர் பஞ்சாபில் சூப்பராக ஆடினார் போன தடவை. விப்ரஜ்னிங்கமும் நான் ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆள் ஒத்த கைட்டு 6 அடிக்கிறான், ஒத்த கைட்டு 4 அடிக்கிறான், ஒத்த கை உலகநாத மாதிரி ஒத்த கைட்டு எல்லாமே அடிச்சுட்டு இருக்கான். 4-6 நான் மறந்துட்டான் அடியெல்லாம் பார்த்துட்டு. ஸோ விப்ரஜ்னிங்கம் இது மேபி ஒரு ஹாஃப் மேட்சா இல்லை அது பயங்கரமான ஒரு பேட்டரா அப்படிங்கிறது வருங்காலங்களில் தான் தெரியும். மேபி அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் தெரியுது. பட் கண்டிப்பாக ஒரு செம ஷாட்ஸ்லாம் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடுறாரு. நிறையா ஃபீட் மூவ்மெண்ட்லாம் நல்லாவே இருக்குது சூப்பராக அவர்கிட்ட. இன்னொன்று டெல்லிக்கு மெயினாக எதிர்பார்த்த பிளேயர் ஃப்ரேசர் மெக்கர் இருக்குது. ஃப்ரேசர் மெக்கர் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டார். தலைவன் ஷர்துல் தாக்கூரோட பயங்கரமான ஒரு பவுலிங் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஓவரில் 2 விக்கெட் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கலக்கிட்டாங்க இன்னைக்கு தலைவன். இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஃபால்ட் இருக்குது, நான் அது என்னன்னு சொல்கிறேன் அப்புறமா. இன்சைடு ஃபஸ்ட்டு இவங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதான் ஃபீல்டு தான் எடுக்கிறாங்க எல்லாருமே. ஒரு டியூ மனசில் வச்சு டாஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி ஃபீல்டிங் தான் எடுக்கிறாங்க. மேபி டே கேம்ஸ் வர்றப்ப, வீக்கெண்ட்ஸில் டே கேம்ஸ் வர்றப்ப மேபி அது மாறலாம். லாஸ்ட்டாக நடந்த டே கேமில் ஃபீல்டிங் தான் எடுத்தார் ரயன் பரக்கு. பட் அதுக்கப்புறம் மாறலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க எல்எஸ்ஜி பேட்டிங்கில். மிச்சல் மார்ஷ்லாம் செம அடி, பூரன் சரியான அடி. அப்புறம் லாஸ்ட்டில் மில்லர் கூட கொஞ்சம் நல்லா அடித்தார். ஸோ 2 பேருமே சூப்பராக அடிச்சிருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக இது 209 நிற்கக்கூடிய ஒரு ஸ்கோர் கிடையாது எல்எஸ்ஜியோடது. கண்டிப்பாக 235 to 240 அடிச்சிருக்கலாம். கடைசி 5 ஓவர் போட்டு கிண்டிட்டாங்க. 40 ரன் அடித்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஸ்கோரை கண்டெயின் பண்ணது. அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸில் ஜென்ரலாக இந்த ஸ்கோரை கண்டெயின் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ண குல்தீப் யாதவ் 4 overs 20 runs for 2 wickets.
இவ்வளோ ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் 20 ரன் மட்டும் கொடுக்குறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அக்ஷர் பட்டேல் கூட நல்லா போட்டார். அக்ஷர் பட்டேல் தான் அந்த ரன் ஃப்ளோவை கட்டுப்படுத்தினார். அந்த லாஸ்ட் ஓவரில் 16வது ஓவரில் 6 ரன் தான் கொடுத்தாரு. நல்லா போட்டாங்க. ஸ்டார்க்கு கூட லாஸ்ட் ஓவரில் நல்லா போட்டார். ஒரு பவுன்சர் போட்டார், அப்புறம் ஒரு யார்கர் போட்டார். மோஹித் சர்மா நல்லா போட்டார். அன்லஸ் அன்டில் அந்த 2 6 மில்லரே கடுப்பேற்றினார் மோஹித் சர்மா கடைசி ஓவரில். அவ்வளோதான்டா இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லி 2 6 அடிச்சுட்டான் மில்லர் கடைசியில். இருந்தாலும் மோஹித் சர்மா கிட்டே இருந்துமே நல்ல பவுலிங். இந்த பவுலிங்கில் நட்டுவையும் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். அது முகேஷ் குமார் டெல்லிக்கு நிறையா பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயர்ஸில். பட் இருந்தாலும் அப்புறம் எதுக்கு நட்டு இவ்வளோ கொடுத்து எடுத்து அதுவும் ஒரு நட்டு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உட்கார வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தென்படலை. அது டெல்லி தான் வந்து அதை எப்படி உணர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, மார்ஷு கூட யார் ஓப்பனிங்கிறேண்ணா அது ஓப்பனிங்கிறேன் நான் குல்கர்னி இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி இவங்கெல்லாம் எல்எஸ்ஜி ஆடுவாங்கன்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காத்துட்டு இருந்துச்சு. யுவராஜ் சௌத்ரி கண்டிப்பாக அந்த டீமுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு புகுத்த பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு மிடில் ஓவர்ஸில் ரன்ஸ் வர்றதுக்கு யுவராஜ் சௌத்ரி நிறையா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட் ஃபீல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க தான் ஆனால் டிசைட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பதோனி வந்து எல்லாமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ப முடியாது பதோனியெல்லாம். ஓகே பார்ப்போம் அது எப்படி. அந்த மிடில் ஆர்டர் ஓவர்ஸும் இருக்குது. பண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸஸ்லாம் வரணும். வந்தால் தான் வந்து எல்எஸ்ஜி ஷைன் பண்ண முடியும். இந்த பக்கம் இவங்க டெல்லிக்கிட்டேயுமே அப்படி தான். ஃப்ரேசர் முக்கு சீப் அவுட் ஆகிட்டார். டூப்ளஸியும் ஒரு ஃப்ளூயன்ட் டச்சில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸ்டப்ஸு கொஞ்சம் நல்லா ஆடு அப்போ தான் வந்தார், அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறையா ஒரு பிரச்சனைகள் வந்து டெல்லியோட பேட்டிங்லேயுமே கன்சிஸ்டன்சி இல்லையோ அப்படின்னு தோணுது. பட் இது ஒரு ஃபஸ்ட் மேட்ச் தான், இதை வச்சு நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ரேசர் முக்கருக்கோட இன்டென்ட் வந்து ரைட்டு, ஃபஸ்ட்லேருந்தே அடிக்கணும். ஏன்னா ஃப்ரேசர் முக்கருக்கு ஒரு 240 235 ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சிருக்காரு ஐபிஎல்லில். ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஆடுவார். ஸோ அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி போகுது அப்படின்னு. அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ் தான், பட் இருந்தாலும் நல்ல இன்னிங்ஸு. அசுதோஷ் சர்மா வந்து அவனை பார்த்தா, அவன் பேட்டு பிடிக்கிறத பார்த்தா அடிக்க தெரியாத மாதிரி தான் நிற்கிறான் ஆள். ஆனால் சூப்பராக ஸ்ட்ரைட்டில் 6லாம் கட்டாசுறான். சூப்பராக ஆடுறாங்க அசுதோஷ் சர்மா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 20 பாலுக்கு 20 ரன்னு தான் இருந்தான். 20 பாலுக்கு ஆமாம் 20 பாலுக்கு 20 ரன்னு தான் இருந்தான் ஆள். அடுத்து கடைசியாக முடிக்கிறப்ப 31 பாலுக்கு 66 ரன்னு. கடைசி 11 பாலில் 36 ரன் அடிச்சிருக்கான் போட்டுருக்கு. செம்மையான ஒரு நாக்கு தான் அசுதோஷ் சர்மா. ஏன்னா அவன் நினச்சிருந்தா ஃபஸ்ட்டு இருந்தே ஒரு 4 சுற்றி இருக்கலாம், பண்ணல. அவனுக்கு தெரியும் விக்கெட்ஸ் இல்லை, அவனுக்கு பின்னாடி ஆள் இல்லை பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடி கடைசி வரையாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக முடிச்சு கொடுத்துருந்தான். மேபி இதை முடிச்சு கொடுக்காம கூட போயிருந்திருக்க முடியும். இன்கேஸ் எப்படி சொல்கிறது, ஒரு அவனை அவுட் ஆகிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ட்ரை தான் பண்ண முடியும். அது ரிசல்ட் வந்து யாராலையுமே ஹோல்ட் பண்ண முடியாது. இன்னொன்று மெயினாக பண்ண நல்ல விஷயம் வந்து குல்தீப் யாதவ் வந்து ஒரு பால் மிஸ் பண்ணிட்டார், குடுன்னு ஓட்டான். குல்தீப் யாதவ் ரன் அவுட் ஆனாலுமே அந்த பாலில் அந்த ஓவரில் இன்னொரு 6 வந்துச்சு. அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அசுதோஷ்க்கு. ரொம்ப ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்லா இருக்குது அசுதோஷ் சர்மாவுக்கு. யுவராஜ் நல்லா சூப்பராக ஆனார். குல்தீப் யாதவ் கூட ஒரு 4 நல்லா அடிச்சார். ஸோ எல்லாருமே நல்லா டெல்லியில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஓரளவு. அப்புறம் பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஓரளவு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. முகேஷ் குமாருக்கு ஒரு இன்ஜுரி மாதிரி ஆச்சு. ஆனால் அது அடுத்த இதில் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முகேஷ் போட்டோம், நம்ம வந்து நட்டு வச்சு அடிக்கலாம். ஏன்னா முகேஷ் குமாரோட நட்டு வந்து நல்ல பவுலர் தான். முகேஷ் குமார் நல்ல பவுலர். தனியாக பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் நல்ல பவுலர். முகேஷ் குமாரா நட்ராஜனான்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் தான் நல்ல பவுலர். அது அவங்க ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. இதில் இந்த டெல்லி டீமோட பிரச்சனையும் ஒரு அசுதோஷ் சர்மா, ஆல்ரெடி அசுதோஷ் சர்மா பஞ்சாபில் அடிச்சிருந்தாலுமே இவங்களோட ஒரு கேமில் வந்து பீட்டர்சனோட ஒரு பெரிய பார்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்குறப்ப டக் அவுட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப பீட்டர்சனோட ஒரு பெரிய பார்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படின்னு பிளேயர்ஸ் சொன்னால் தான் தெரியும். ஒரு சூப்பரான மேட்ச் டெல்லிக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தோற்றுருப்பாங்க. இதில் பண்ணிட்டு என்னென்ன தப்பு பண்ண ஆள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷர்துல் தவரை நம்பி ஓவர் கொடுத்துருக்கலாம். 30 பாலுக்கு 62 ரன் அடிக்க வந்துட்டு இருந்துச்சு. 2 ஓவர் தான் போட்டிருக்கான் ஷர்துல் தாக்கூர். ரொம்ப நல்லாவும் ரொம்ப டீசெண்டாகவும் போட்டிருந்தான். 2 ஓவர் 19 ரன் தான் கொடுத்துருந்தான் ஆள். ஸோ ஷர்துல் தாக்கூருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா டெத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஷர்துல் தாக்கூருக்கு. நக்கிள் பால் இதெல்லாம் நல்லா போடுவான் ஆள். ஸோ ஷர்துல் தாக்கூருக்கு கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம்.
அதே மாதிரி லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டெப் இட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பண்ணிட்டு விட்டான் ஆள். பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்து ரன் அவுட்டுக்கு விட்டவனை போயிட்டு ஆள் கடிச்சிட்டு இருந்தான் நம்ம ஆள். அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா வந்து நீயே ஒரு ஸ்டம்ப் இட்டு விட்ட, அங்கே வந்துட்டு அவரை திட்டுறது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். நார்மலாக ஜாலியாக எப்பயும் போல் ஜாலியாக விளாடுங்க, வர்ற ரிசல்ட் வரட்டும். என்ன கோயங்க 2 திட்டம் வாங்கிட்டு கிளம்புவோம். ஸோ ஒன்று இங்கே ப்ரெஷர் போட்டுக்காங்க. கண்டிப்பாக பண்டோட ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் தான் இன்றைக்கி காரணம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேட்டர்ஸ் இல்லாதப்போ அவங்க எப்படியோ உருட்டி பற்றி சமாளிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் சாரி பேட்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் உருட்டி பற்றி சமாளிச்சிட்டானுங்க. பட் இருந்தாலும் ஒரு மெயின் பவுலர்ஸ்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை தான். மேபி அவங்க ஒரு ஷமார் ஜோசப்பை உள்ளே கொண்டு வந்து பார்க்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க டெல்லி அப்படின்னு. இதில் டாப் 5 பெர்ஃபார்மர் யார் யார் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து என்னை பொறுத்தவரை எவ்வளோ பேட்டர்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஆனாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் தான் நம்பர் 1 இன்றைக்கி. ஏன்னா சூப்பரான பவுலிங், 4 overs 20 runs 2 wickets, அந்த ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் ஒரு 4. ஸோ குல்தீப் யாதவ் தான் நம்பர் 1 டாப் பெர்ஃபார்மர் இன்னைக்கு. நம்பர் 2 யார் அப்படின்னா அசுதோஷ் சர்மா. 31 balls 66 runs. இவரை விட பூரன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருக்காரு, 30 balls 75 run. பட் இருந்தாலும் அந்த மேட்ச் சுச்சுவேஷனு அதை எப்படி எடுத்துகிட்டு போனான், எப்படி லாஸ்ட் வரையும் ஆடினா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அசுதோஷ் சர்மா வந்து கண்டிப்பாக நம்பர் 2 பெர்ஃபார்மர். நம்பர் 3 நிக்லஸ் புரன் 30 balls 75 runs. நம்பர் 4 விப்ரஜிங்கமோட மார்ஷல் நல்லா ஆனாரே அப்படின்னு கேட்கலாம். மார்ஷல் நல்லா ஆனார். பட் ஒரு டெபியூட்டன்ட்டு, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மார்ஷ் வந்து ஒரு ப்ரூவன் பிளேயரு. அந்த இது கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு செமையான 14 balls 33-35 run சூப்பராக இன்றைக்கி ஒரு விக்கெட் வேறு எடுத்தான். ஸோ நம்பர் 4 வந்து விப்ரஜிங்கம். நம்பர் 5 மிச்சல் மார்ஷ். ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ஃப்ளாரிஷிங்காக ரொம்ப சூப்பராக அடித்தான் ஆள். ஸோ நல்லா விளாண்டாங்க. இதெல்லாம் தான் ஒரு டாப் 5 பெர்ஃபார்மரு. இதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் என்ன அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ஜிடி vs பஞ்சாப் கிங்ஸு. ஜிடி vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சு அது அகமதாபாத்தில் நடக்குது. பெரிய ஒரு பில்டப் இருக்கா அப்படின்னா, மேபி கில்லை எதிர்பார்த்து எனக்கு கொஞ்சம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்து எனக்கு ஒரு பில்டப் கண்டிப்பாக இருக்குது, ஹைப் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கில்லும் பட்லரும் 2 பேரும் அடித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப கிளாஸாக ஆடுவானுங்க. ஒருத்தன் கிளாஸ் ஆடுவான், ஒருத்தன் பட்லருமே செமையாக அடிப்பான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. இதில் 2 டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, குஜராத்தோட பிளேயிங் லெவன் கில்லும் பட்லரும் ஓப்பனிங்கு, சாய் சுதர்ஷன் 1 down, 2 down வந்து எனக்கு தெரிஞ்சு மஹிபால் லம்ரார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 down திவாட்டியா, 4 down வந்துட்டு ஷாருக் கானு, 5 down ஷாருக் கானு, 5 down யாரையும் பார்த்தனே, ஃபிலிப்ஸு, 5 down ஃபிலிப்ஸு, 6 down வந்துட்டு வாஷி, 7 down ரஷீத்து. அதுக்கப்புறம் ஃபாலோயிங் பை ரபாடா, சிராஜ், இஷாந்த் சர்மா. இதுதான் வந்து அவங்களோட டீமாக இருக்கும். இந்த சைடு பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு சூப்பரான சைடாக தெரியுது. பஞ்சாப் அவங்க எதுவும் சொதப்பாமல் அவங்களோட பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணி விளாண்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பஞ்சாபில் ஒரு எக்ஸைட்டிங் யங்ஸ்டர் பிரியன் ஷாரியா நாளைக்கு கண்டிப்பாக டெபியூ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். 2 எக்ஸைட்டிங் யங்ஸ்டர் என்னை பொறுத்தவரை. பிரியன் ஷாரியா ஒன்று, சூரியன் ஷெட்டி ஒன்று, 2 பேருமே டெபியூ பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரியன் ஆர்யா வந்து கண்டிப்பாக டெபியூ பண்ணுவார். சூரியன் ஷெட்கேவா நெகல்வதேராவான்னு ஒரு இது போகும், கண்டிப்பாக ஒரு டிபேட் போகும் ட்ரெஸ்ஸிங் ரூமில். அதில் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ 2 ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஆட்கள் இருக்காங்க. ஒரு மினி ஆஸ்திரேலியா இருக்குது பஞ்சாபில். ஸோ அதை எப்படி இருந்தால் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் இறங்குவாங்க. 1 down ஸ்டோயினிஸ், 2 down வந்துட்டு யார் கேப்டன் 24 கோடிக்கு வாங்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர், 3 down வந்துட்டு மேக்ஸ்வெல்லு, 4 down யார், 3 down மேக்ஸ்வெல். 5 நம்பர் 5 மேக்ஸ்வெல் வருவான். நம்பர் 6 யோசிப்போம். இன்னும் வேறு பிளேயர்ஸ் யாருன்னா அர்ஷ்தீப்பு, சஹல், ஃபர்குசனு, இவங்கெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இதில் வந்துடுவாங்க. அப்புறம் மார்க்கோ யான்சன் டீமில் இருப்பாங்க கண்டிப்பாக. சஷாங்க் சிங் 4 down வந்து சஷாங்க் சிங் போன வருஷம் சூப்பராக விளையாடி கொடுத்தான் சஷாங்க் சிங். இந்த மாதிரி இருக்கும். ஒரு பிளேயர் 2 பிளேயர் விட்டுருப்பேன். அவங்க யாருன்னு நான் இதில் போடுறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு பெருசாக 2 வீடியோ சேர்த்து போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் மறந்துருந்து, சாரி ஃபார் தேட். இதெல்லாம் தான் டீமில் இருப்பாங்க.
இதில் எப்படி மேட்ச் போகும், யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஜிடியில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பேட்டிங்கில் அடிக்கலாம் சரி, பவுலிங்கில் அடிக்க நல்லா போடலாம் சரி, அவன் ஃபீல்டிங்லேயே வந்து மேட்ச் மாற்றி விட்ருவான். கிளென் பிலிப்ஸு எல்லாருக்குமே தெரியும் கிளென் பிலிப்ஸ் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டர் அப்படின்னு. சரியான ஃபீல்டரு. நான் நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காண்டியே கண்டிப்பாக ஃபிலிப்ஸ் வந்து 11ல் இருப்பான், ஜிடியோட 11ல். நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட ஃபிலிப்ஸு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட ஸ்பின்னை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பஞ்சாபில் இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ரு. ஏன்னா ஃபிலிப்ஸும் இவன் யார், ஃபிலிப்ஸு, வாஷி, ரஷீத் கான் இவங்க 3 பேரும் விளாடுவாங்க. 3 பேர் ஸ்பின்னர் சமாளிக்கணும். அப்புறம் பேஸுமே நல்லதான், ரபாடா, சிராஜ், இஷாந்த் சர்மா. ஸோ நல்ல ஒரு டீம் தான் ஜி டீமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த இன்னொரு நான் விட்டு போன ஆள் வந்து சூரியன் ஷெட்கே, இல்லைனா வந்துட்டு அவன் யார், நிகழ்வதரா, 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் ஆடுவாங்க. அந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து இன்கேஸ் குல்தீப் சென் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் அது எப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை குல்தீப் சென் இவங்க 2 பேருமே ஆடுறான்னு நினச்சாங்கன்னா, சூரிய ஷெட்கேயோ நிகழ்வதரா 2 பேருமே ஆடணும்னு நினச்சாங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து குல்தீப் சென் இல்லைன்னா ஹர்ப்ரீத் பிரார். ஐயோ ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு பார்த்து அப்படின்னு. ஹர்ப்ரீத் பிரார் இவங்க 2 பேரில் யாராச்சும் வருவாங்க நினைக்கிறேன் பஞ்சாபில். மற்றபடி பஞ்சாபில் நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸு, ஹர்ஷ்தீப் சிங்கு, சஷாங்க் சிங்க்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. மார்க்கோ யான்சனு, லாக்கி ஃபெர்குசனு. ஸோ ஒரு நல்ல டீமு பஞ்சாப் இந்த வட்டம் பிளே ஆஃப் போகிறது கூட நிறையா சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் எப்படி போகுது மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ரபாடாக்கும் ஒரு பெரிய பேட்டில் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் பால்லாம் நிறையா கண்டிப்பாக ரபாடா ஸ்ரேயஸ் ஐயரை நோக்கி குறி வச்சு போடுவார். அது எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் சமாளிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி மேக்ஸ்வெல்லுக்கும் ரஷீத் கானுக்கும் ஒரு பேட்டில் போகும். இதெல்லாம் தான் நாளைக்கு ஒரு கீ மேட்சப்ஸாக இருக்கும். யாரெல்லாம் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு என்னை பொறுத்தவரை ஸ்டோயினிஸு, பிரப்சிம்ரன் சிங்கு, மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங், வேறு இன்கேஸ் சூரியன் ஷெட்கே வந்தால் சூரியன் ஷெட்கே, அப்புறம் வந்துட்டு சஷாங்க் சிங். இவங்களாம் தான் என்னோட ஒரு பிக்கு பஞ்சாப் சைட்லேருந்து. ஜிடி சைட்லேருந்து கில்லு, ரஷீத் கானு, ரபாடா, சிராஜ், அப்புறம் திவாத்தியா இவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். யாராலுமே அந்த பிளேயராலே கணிக்க முடியாது. ஸோ இது நம்ம ஒரு சூஸ் பண்ணுற அந்த பிளேயர்ஸோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் பொறுத்து சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு தான் நாளைக்கு சான்ஸ் அதிகம். இன்கேஸ் உங்களுக்கு ஜிடி வின் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேபி நாளைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமெல்லாம் இருக்காது. ஒரு 190, 200 கேமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறையா எதுவுமே 2 டீம்லேயும் பெருசாக இன்ஜுரிஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது டீம்ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கில் பட்லர் ஓப்பனிங் வந்து ஒரு சூப்பரான ஓப்பனிங். அதை எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். விஷஸ் ஹர்ஷ்தீப், நல்ல ஒரு பவுலர் ஹர்ஷ்தீப். ஸோ அது நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.